கேஸ் ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், இன்றைக்கு நாம் விசாரிக்க போகும் வழக்கு என்னவென்றால், சாமியார் என்ற போர்வையில் ஜனங்களை ஏமாற்றும் ஒரு மோசடி ஆசாமியை பற்றித்தான். அவர்தான் காக்கா சாமியார். காக்கா 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 என்ன பண்ற? காக்கா வரணும்னா சோறு வச்சு கூப்பிடணும் இல்ல, அதான் சோறு வச்சு கூப்பிடுறேன். நாம என்ன அம்மாவுக்கு சாமியா கூப்பிடுறோம்? காக்காக்கு சோறு வைக்கிறேன், பீர் வைக்கிறேங்கிற. இது கோர்ட்டியா? கோர்ட். காக்கா காக்கா காக்கா. ஐயா, சாமி வந்திருக்காரு, யாராவது கால் கழுவி விடுங்க. ஏண்டா, அவர் என்ன 6 மாசம் கைக்கு வந்து குப்புற போட்டு கால் கழுவி விடுறதுக்கு? இதெல்லாம் வீட்லயே செஞ்சுட்டு வர மாட்டீங்களா? நான் அதை சொல்லவில்லை. குருவின் பொற்பாதங்களை கழுவினால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்டா நானே ஜாமீன் கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிறேன். நீ நானா புண்ணியம் கிடைக்கும் அலுமினியம் கிடைக்குன்னு ஏமாத்தினாங்க. காக்கா சாமியார், உங்க மேல 18 வழக்குகள் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் பொய் வழக்கு. என்னை நம்புங்கள். ஏனென்றால் நான் எல்லாவற்றையும் துறந்தவன். எல்லாவற்றையும் திறந்தவன்னா போலீஸ் வரும்போது ஏன்டா கதவை மூடிட்டு உள்ளுக்குள்ள இருந்த? கதவை திறந்து வைக்க வேண்டியதானே? அப்பொழுது எனது கட்சிக்காரர் ஆண்டவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் யுவர் ஆனர். என்னவோ பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி சொல்றான். ஏண்டா காக்கா, அப்படி என்னடா ஆண்டவன் கிட்ட பேசிட்டு இருந்த? வெயில் காலமா இருக்குதுல, அதான் எந்த ஏசி வாங்கலான்னு ஆண்டவன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருந்தேன். ஓஹோ, அதான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்த ஏசிய பார்த்து நீங்க ஸ்பிளிட் ஏசியா இல்ல விண்டோ ஏசியான்னு கேட்டு கலாய்ச்சிருக்கீங்க. என்ன செய்வது? ஆண்டவன் ஆட்டி வைக்கிறான், நான் ஆடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் டான்ஸ் மாஸ்டரா? அவன் ஆட்டி வச்சா நீ ஆடுறதுக்கு? ஆமா, உங்க ஆசிரமத்துக்கு ராத்திரி நேரத்துல குஜிலிங்க எல்லாம் வருதாமே? குச்சிலியா? அப்படி என்றால் கொட்லே குத்துவான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேறையா? பொண்ணுங்கயா? பெண்களா? இருக்கவே இருக்காது. அதெல்லாம் மாயை. என்னடா நாய? மாயை மாயை. புனோரா யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவன் ஒரு பெண்ணை சின்ன பின்னப்படுத்தி விட்டான். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவர் சின்ன பின்னமாக்கியது அந்த பெண்ணை அல்ல, இந்த பெண்ணை. கேட்டா, உனக்கு பேசுறதுக்கு பாயிண்டே இல்லன்னு பால் பாயிண்ட் பெண்ணை காமிச்சு கோர்ட்டே கலாய்க்கிறியா? நோ யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஒரு அப்பாவி. அவர் வாயிலை விரலை வைத்தால் கூட கடிக்க மாட்டார். வேணும்னா பாருங்களேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, வாயில விரல வச்ச கச்சார. நீ காதை நோண்டிட்டு அதே வரல கொண்டு அவர் வாயில வச்சா எப்படா கடிப்பான்? ஒரு சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ வச்சு பார், நல்லா கடிப்பான். என்னது மாமிசமா? பின்ன என்ன அல்ஜிப்ரா சம்மாடா? ஏய், சிக்கன் மட்டன்னா மாமிசம் தான்டா. ஐயோ, அதே என்னை கடிக்க சொன்னீர்கள். அபச்சாரம் அபச்சாரம். பண்றதெல்லாம் விபச்சாரம், ஆனா வாயில இருந்து வரது அபச்சாரமாடா? விபச்சாரம் விபச்சாரம்ன்றீங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஏதாவது வீடியோ படம் எடுத்திருந்தா சொல்லுங்க, அத பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுக்கலாம். பார்த்துட்டு அப்படி என்ன நீ பெருசா முடிவு எடுக்க போற? உனக்கு அந்த மாதிரி படங்கள் பார்க்கணும், அதுக்குதான் இப்படி நான் சுத்தி வளைச்சு கேட்கிறேன். பிச்சு பிச்சுமாவனா? மிஸ்டர் காக்கா சாமியார், உங்க ஆசிரமத்து பாத்ரூம்ல கேமரா இருந்ததா சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பத்தி என்ன சொல்றீங்க? ஓ, கேமரா அங்கதான் இருக்குதா? நான் காண அங்கேயும் இங்கேயும் தேடிந்தேன். கேமராவை கண்டுபிடிச்சு குத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், பாத்ரூம்ல எதுக்குடா கேமரா வச்சா? கேமராவை அங்க வச்சு என்ன கேட்டா? கேமராமேனை போய் கேளியா? நான் டைரக்டர். இவர் பெரிய ஹாலிவுட் டைரக்டர். அப்படியே போட்டேன்னா கோவப்படாதே மகனே. ஒன்னு போட்டேன்னா செவில்லாம் பேந்துக்கும். நீ ஊர்பட்ட பொண்ணும் கூட சகாசம் வச்சிருக்க. என்ன பார்த்து மகனேன்னு சொன்னா ஊருக்குள்ள என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அவரை யாருன்னு நினைச்சுக்கிறீங்க? மக்களுக்காக அவதாரம் எடுத்தவர். இவன் என்ன புதுசா எடுக்கிறது? இவன் மிஞ்சி போனா நடு ரோட்ல பிச்சை எடுப்பான். அந்த காசை வச்சு ஃபுல்லா குடிச்சிட்டு வாங்கி எடுப்பான். அவரை பத்தி என்ன நினைச்சுக்கிறேன்? அவர் நினைச்சா வாயிலிருந்து குங்குமம் எடுப்பாரு. ஏன் குமுதான் ஆனந்தவுடன் ஜூனியர் எடுக்க மாட்டாரா? எடிக்கு போட்டீங்கன்னா கிலோ 4 ரூபான்னு எடுப்பேன். ஓ, நீ அந்த மாதிரி பிசினஸ் பண்றியா? அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம் பா. இது பிரேக் டைம். போயிட்டு அப்புறமா வந்து கலாய்க்கலாம். கேஸ் ஆரம்பிக்கலாம். மிஸ்டர் காக்காசாமி, இதுவரைக்கும் சாமி கிட்ட யாரும் பேசினது இல்ல, ஏன் பார்த்தது கூட இல்ல. ஆனா நீங்க சாமி கிட்ட பேசினு புடிவிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் சாமி கிட்ட பேசுறேன்னு யார் சொன்னது? கார்த்திகை மாசமானா சபரிமலைக்கு போற எல்லா சாமிகளும் கூப்பிட்டு வச்சுட்டு தமாசா பேசிட்டு இருப்பாரு. யாராவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பஞ்சு டைலாக் பேசிட்டாரு, இவர் கை தட்டி ஆர்வம் பண்றாரு. யாரு? நான் தான் சார், அவன் அக்கா பையன். பாத்தியாங்க, கை தட்டுறதுக்குன்னு இவன் அவங்க அக்கா பையனை கூட்டு வந்திருக்கான். எதுக்குலாம் கூட்டு வந்த? அதனால சொல்றேன் சார், ஜட்ஜி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, வாடா உன்னை சேர்த்து கூட்டு வந்தாரு. நீங்க எழுந்து போயின்னு வச்சுங்க, கபார்னு வந்து உட்காந்துருவேன். இங்க என்ன கொளுத்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க? இது என்ன போஸ்ட் தெரியுமா? சச்சுடா சச்சு. சின்ன பையனை ஏமாத்து கூட்டு வந்திருக்க. படுவேன். மிஸ்டர் காக்காசாமி, போன வருஷம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நைட்டு உங்க ஆசிரமத்துல பாம்பு அடிச்சது. அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன். சொல்லிக்கோ. எப்படி சொல்ற? பின்னடா 11ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு பாம்பு வெடிக்காம பலூனை ஊதியா வெடிப்பாங்க.
மிஸ்டர் சபாபதி, அங்க என்ன தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம லா புக்ல 10ஆம் பக்கத்துல பயங்கர ஜோக் போட்டு இருக்கிறாங்க. ஐயோ அந்த புக்கு கொண்டு வாங்க பாப்போம். சூப்பர் ஜோக். இத படிச்சீங்கன்னா உங்களுக்கு வயிறெல்லாம் வலிக்கும். ஐயோ இங்க எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியான மேட்டர் போயிட்டு இருக்கு. லா புக்குள்ள பாயிண்ட் தேடாம லா புக்குள்ள ஜோக் புக்க வச்சா படிச்சிட்டு இருக்க. அப்புறம் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க. சாப்பிட்டதுக்கு பில்லு வரலையா? என்ன சொன்னீங்க மயிலாட்? அந்த வாதாடியா? ஓகே மயிலாட். ஆமா, நான் எதுல விட்டேன்? நீ ரேஸ்ல விட்டுருப்ப, சூதுல விட்டுருப்ப. இதெல்லாம் ஏன்டா கேக்குற? சாரி மைலாட். மிஸ்டர் காக்காசாமி, உங்களுக்கு சக்தி வரணும்ன்றதுக்காக நீங்க யாகம் நடத்துனீங்க. அதுக்காக காட்டுல இருக்க புலியையே அடிச்சீங்க. அத நான் சொல்றேன் யுவர் ஆனர். இவர் நடந்து போயிட்டு இருக்க சொல்ல புலி ஒரு காலை மறிச்சிட்டு சாரி கேட்காம போயிடுச்சு. அந்த கோபத்துல இவர் புலி அடிச்சிட்டார். நோ மைலாட், அது ஆம்பளை புலி. அது எப்படி இவர்கிட்ட சாரி கேட்கும்? வேட்டி சட்டை தானே கேட்கும். நான் என்ன மழையக்கட அண்ணாச்சியா? கண்ட கசுமாவத்தை நோட் பண்ண. சட்டத்துல என்ன உண்டு அதை மட்டும் சொல்லுங்கடா. சட்டத்துல வார்னிஷ், ஸ்க்ரூ, கரையானு, ஆணி இதெல்லாம் இருக்கும். இத பத்தி எல்லாம் பேசுறவங்களுக்கு ஓடாது. நான் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால நீ பேசுறதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க. மோவனா லுங்கி கட்டி லோக்கல் அரங்கினா லோல் போட்டு போயிடுவேன். இவர் தனக்குன்னு ஒரு கூலிப்படையை வச்சுக்கிட்டு பல கிரிமினல் வேலைகளை செஞ்சுட்டு வரார். இவரோட கூலிப்படை தலைவன் அர்னால்ட் ஆறுமுகத்தை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். அர்னால்டு ஆறுமுகம், அர்னால்டு ஆறுமுகம், அர்னால்டு ஆறுமுகம். தம்பி தலை எடுக்கணுமா இல்ல கால எடுக்கணுமா? 1 கிலோ நுரையீரல் எடுக்கணும். பண்ணாட கோர்ட்ல வந்து கறிக்கடைக்கிற மாதிரியா பேசுறேன்? ரவுடி, நான் அப்படித்தான் பேசுறேன். மூஞ்சிய பாத்தியா எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கேன்? என்னவோ +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின மாதிரி பேசுற. உனக்கு அந்த சாமிக்கு என்னடா சம்பந்தம்? என்ன சம்மதமா? அத நான் சொல்றேன். சாமியாரோட, பெரியம்மாவோட, அக்காவோட, தங்கச்சியோட எல்லாரும் ஓடுனாங்க. யாரு முதல்ல வந்து ஜெயிச்சாங்க? My lord, don't confuse me. Don't confuse me. கன்ஃபியூஸ்ன்ற நீ எல்லாம் ஒரு லாயரா? உன்னால எவட கோர்ட்டுக்குள்ள விட்டத? மிஸ்டர் பட்டாணி, நான் வாதாடும் போது நீங்க ஊடால பேசினா என்னால வாதாட முடியாது. வாதாடாம கிளப்புக்கு போய் சூதாட போறியா? பெரிய லாடு மாதிரி பேசிட்டு இருக்க. மிஸ்டர் அப்பாரம், நீங்க குறுக்கு சண்டை பண்ணுங்க. சேலத்துல நடந்த கொலைக்காக சாமியார் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்? வந்து சொல்லுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லியா? சொல்லு. சபாபதி, அங்க என்ன கை காட்டிட்டு இருக்க? மயிலாட், என் பொட்டாட்டி பிள்ளைங்கள ஊருக்கு போக சொல்ல கை காட்ட மறந்துட்டேன். அதான் கை காட்டினேன். நோ மைலாட், சாட்சி சொல்ல வந்த அர்னால்ட் ஆறுமுகத்தை சாட்சி சொல்ல விடாம தடுக்கிறான். மயிலாட், இவரு பொய் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பொய் சொன்னா என்னால பொறுக்க முடியாது. வேற எந்த மாதிரி பொய் பேசினா உங்களால பொறுத்துக்க முடியும்? ஏன்டா டேய், உன் லெவலுக்கு அவனால பொய் பேச முடியலன்னா உங்களுக்கு கோபம் பொறுத்துக்கிட்டு வந்துருமா? யுவர் ஆனர், இதிலிருந்து இந்த கொலையில் அர்னால்ட் ஆறுமுகத்துக்கு சம்பந்தம் இருப்பது தெரிகிறது. ஆகவே அவருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காக்கா சாமியார் செய்த பல கொலைகளுக்கு அர்னால்ட் ஆறுமுகம் உடந்தையாக இருந்ததற்காக அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கின்றேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அர்னால்ட் ஆறுமுகம் இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, அவரை எப்படி குண்டர் சட்டத்துல உள்ள போடுவீங்க? அதுக்காக அவனுக்கு முட்டை பால் எல்லாம் கொடுத்து குண்டாக்கியா குண்டர் சட்டத்துல போடுவாங்க? என்ன யாரும் ஏமாத்த முடியாது. குண்டர் சட்டத்துல உள்ள போடுறவங்க எத்தனை பேரை பேப்பர்ல பார்த்து இருக்கிறேன். அவங்க எல்லாம் குண்டா தான் இருப்பாங்க. வெண்ண சாமியார் குண்டா தானே இருக்கிறாரு, அவரத்துக்கு உள்ள போட வேண்டியதானே. என் கையிலேயே துட்டை வாங்கிட்டு என் தலையில இவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போட்டியடா. நான் எங்க குண்டா போட்டேன்? வந்த அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நீ தானே குண்டா போட்ட. அத்தை ஏன்டா இங்க சொல்ற? இத சொல்லாம கஞ்சா கடத்துறது சொல்ல சொல்றியா? டேய், நான் கஞ்சா கத்துனது எப்படா உனக்கு தெரியும்? அன்னைக்கு போதையில இருந்து உளறது மறந்துட்டியா? ஏதோ உங்ககிட்ட பழகின தோஷத்துக்காக பப்ளிக்ல சொல்லாம இருந்துட்டேன். அத்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியடா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப பார் மயிலாட், என் கட்சிக்காரர் ஒரு நிரபராதி. டேய் கபோதி, இங்க வாடா. மயிலாட், எனக்கு தூக்கு தண்டனை குட்டா கூட பரவாயில்ல. நான் இப்போ ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணிக்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். கோர்ட்டில் இவ்வளவு நேரமாக அராஜகம் செய்து கொண்டிருந்த சபாபதி கொன்றதற்காக நான் உன்னை விடுதலை செய்கிறேன்.